என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு செலிபிரிட்டி தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனாமோ விளாக்ஸ். ஆக்சுவலாக ஒரு 10 நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. எல்லாரையும் திரும்ப மீட் பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்ன வீடியோ அப்படின்னு நான் இப்போயே சொல்லிடுறேன். இது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விளாகு. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு செலிபிரிட்டி தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அவங்களுக்கு தெரியாது நாங்கள் போகிறது, சொல்ல மாட்டோம். வீடியோவில் நீங்களே பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் ஒரு ரிசப்ஷனுக்காக கிளம்புறோம். அப்போ வந்து அங்கே ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள மீட் பண்ணி வீட்டுக்கு போயும். அதனால் இன்றைக்கி அவங்கள சர்ப்ரைஸாக விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, திடீர்னு போயிருந்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க தான் போகிறோம். ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டோம். ஆமாம், இன்னொன்று அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நான் வரதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு லொக்கேஷன்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே ஆமாம், அவரு ஒரு செலிபிரிட்டி தான். ஆமாம், இதிலே எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போகிறோம், என்ன, யாரை பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ளே அவங்களோட திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன், எங்களோட திங்ஸை ஸ்டோர் பண்ணிட்டேன். கார் வந்து இப்போ மூணாவது பார்த்துடு. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் போனோம். என்னடா இந்த பக்கம் வரேன். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் போகணும். அழகாக டெடிபியெல்லாம் வாங்கி வச்சாச்சு. சரிடா, வீடு எடுக்கும்போது தான் இந்த மாதிரி டிஸ்டர்ப்லாம் பண்ணுறது. சாமி கும்பிட்டு போயிடலாம், பார்த்து. சரி வாங்க கிளம்பலாம். நம்ம வந்து கார் எடுத்தாச்சு, போயிட்டுருக்கோம். கார் எடுத்து 1.5 மாதம் ஆச்சு, போயிட்டுருக்கோம். இப்போ என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எங்கள் மம்மியை பார்த்துட்டு அவங்க புளி சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொன்னாங்க இன்னைக்கு. அதை டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்திருக்கு. அதை வாங்கிட்டு போகிற வழியாக எங்கேயாவது நிறுத்தி சாப்பிட்டுட்டு, எப்படியும் காலையிலேருந்து சாப்பிடல, ஒரே ஒரு வாழைப்பழம் பாதாம் முந்திரி தான் சாப்பிட்டுச்சு, சாப்பிடவே இல்லை. எங்கேயாவது போகிற வழியில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்புறதான். பைபாஸ் பிடிச்சிட்டோம்னா போதும், எனக்குன்னா ஸ்பீடாக போயிடலாம். இங்கேருந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாதியில் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம போவோம். கைஸ், திருப்பூர் வந்து தாண்ட போகிறோம். ஏன்னா அம்மா பார்த்தாச்சு, அம்மா சாப்பாடுலாம் கட்டி கொடுத்துட்டாங்க. அது கூட 2 மாங்காய், வெள்ளரி பிஞ்சு, மிளகு பொடி அதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து சிவன்மலை தாண்ட போகிறோம். இப்போ சிவன்மலை வரோம். எப்படின்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் சிவன்மலை, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் சிவன்மலை. நான் வீடியோவில் சாப்பாடு கொடுத்தது அதுவும் இது கவர் பண்ண முடியல. கவர் பண்ணணும், அதாவது மம்மியை காட்டணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன். எவ்வளோ தூரம் நம்ம கல்யாணம் பண்ண இடம் வரப்போகுது. நான் இங்கே தான் சிவன்மலையில் தான் கல்யாணம் பண்ணேன். நிறைய பேர் அதுவும் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த கோயிலில் கல்யாணம் பண்ணீங்க. அதுவும் இல்லாமல் கல்யாண வீடியோவில் நிறைய பேர் இது சிவன்மலையா மருதமலையா இதெல்லாம் கன்ஃபியூஸில் இருந்தீங்க. நாங்கள் சிவன்மலையில் தான் கல்யாணம் பண்ணோம். ஏன் சிவன்மலையில் கல்யாணம் பண்ணோன்னா, அப்போ வந்து ரிசப்ஷன் வைக்கிற ஐடியாவில் இருந்தங்காட்டி, ரிசப்ஷன் தான் அங்கே வைக்கிறோம்ல, கல்யாணமாவது நான் பிறந்த ஊரில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவன்மலையில் கல்யாணம் பண்ணோம். கடைசியில் ரிசப்ஷன் வைக்க முடியல, வீட்டில் ஒரு டெத் ஆகிட்டனால எதுவும் பண்ண முடியல. சரி ஓகே, அது போட்டோம், மரகாப்பு நல்லா வச்சிருவோம். எங்க இந்த கோயில் வரணும் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் இருக்கு. பாவி, இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கா? மழை தெரியும், ஆனா இங்கே எங்காவது நிறுத்தி சாப்பிட்டு போயிடுவோமா? சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம், அதான் மழை தெரியுது. உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன். இங்கே தெரியும், எங்கே காணும், அங்கே இருக்கு பையன். அங்கே இன்னும் மரம்லாம் மறைச்சிருச்சு. சிவன்மலை போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. போகாதவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க. ஏன்னா நாங்கள் எங்களால் போக முடியாது. ஏன்னா இப்போ அப்படியே நான் மாசமாக இல்லைனாலும் போக முடியாது. நான் வீட்டில் இன்னும் இது முடியல, ஒரு வருஷம் முடியல மலையேறக்கூடாது. ஐயோ லாரிக்கார அங்கிள் தள்ளுங்க.
அவர் என்ன தள்ளனாலும் அது தெரியாது மலை, ஏன்னா மரமா மறைச்சிருச்சு ஃபுல்லாக. இது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் முன்னாடி பண்ணி தெரிஞ்சு. எனக்கு அப்படியே இந்த கோயில் பார்க்கும்போதெல்லாம் சே அப்படி இருக்கும். அது என்ன தெரியல, எனக்கு நடுவுக்கு சேர்த்து வச்சதே அந்த சாமி தான். ஆனால் இது சிவன் மலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ள முருகர் தான் இருக்கும், சிவன் இருக்க மாட்டார். முருகர் தான் உள்ளே இருப்பார். காவலுக்கு முருகரோட அண்ணன் இருப்பார், அவ்வளோதான். இந்த பேக்கரியில் ஞாபகம் இருக்கா? இந்த பேக்கரி போன டைம் வேணாம் சொல்ல மாட்டேன். போன டைம் நாங்கள் இதே வெளியில் போகும்போது குடித்தோம். அதே ஊருக்கு தான் போகிறோம். ஆனால் அப்போ பைக்கில் போனோம், இப்போ காரில் போகிறோம். ஏய் மலை தாண்டிட்டோமா? இல்லடி, இனிமேல் தான் வரும். பெருமலைன்னு போட்டிருக்க போகிறோம். தெருமுனையா? பெருமலை. பெருமலை இல்லடி, பெருமாள் மலை. ஓ பெருமாள் மலை. சரி, பெருமாள் மலை அடுத்த சிவன் மலை. திருப்பூர்காரிக்கு இது கூட தெரிய மாட்டேங்குது. இந்த இடம்லாம் செமையா இருந்துச்சு. இந்த இடம்லாம் பாருங்க செமையா இருக்கு. இப்படா நல்லா இருக்குல்ல, ரெண்டு பக்கமும் மரம். இந்த மாதிரியே தெரியுது பாரு கிளியரா. சிவன் மலை, சிவன் மலை போறதுக்கு தான் வழி இல்லை. ஒரு வருஷம் முடிஞ்சதும் பேபி பிறந்ததும் முதல்ல சிவன் மலைக்கு தான் போகணும். கொஞ்சம் பக்கம் வந்துட்டோம், இன்னும் 150 கிலோமீட்டர் இருக்கு, போயிடுவோம். இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். மம்மி செஞ்ச புளி சாதம் செம்ம சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஒரு டிஃபன் முடிச்சிட்டோம், இப்போ ரெண்டாவது டிஃபனுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தெம்பா, ஏன்னா இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கா, அதனால கார் எங்கேயாச்சும் ஓரமா நிப்பாட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறமா போகலாம். எங்க போறோம்னு இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. நாங்க போகும்போது அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. பேசலாம் பாருங்க, எங்களுக்கு டல்லா இருக்கு, பொறுமையா ரொம்ப டல்லா ஆயிடுச்சு. ஸ்லோவா கூப்பிட்டு வந்தாங்க. அதுவும் இல்லாம இது தூக்கம் பத்தல. நேத்திக்குமே 2 மணிக்கு தான் தூங்கிட்டு காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க. அதனால சரி ஓகே, நம்ம யார் வீட்டுக்கு போறோம், எதுக்கு போறோம், எங்க போறோம், முக்கியமா அதை விட அவங்க பார்த்துட்டு எப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க, அவங்க ரியாக்ஷன் என்னன்னு நம்ம கவர் பண்ணணும். அதை பார்த்துட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நைட் ஆயிடுச்சு. லைட் ஆயிடுது போ. அப்போ சொல்லும்போது 150 கிலோமீட்டர் சொன்னேன். இப்போ வந்து 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஃபோன் பண்ணி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா, சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி வச்சாச்சு. இல்லை அவரு நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரா என்னன்னு தெரியல. சொல்லியிருக்க மாட்டாரு, மேபி சொல்ல மாட்டார், தெரியும். சரி ஓகே, நம்ம அங்கே போயிட்டு அவர் ரியாக்ஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. என் ஃபேஸ் காட்டி பேச முடியாது, ஏன்னா இங்கே லைட் போட்டால் பின்னாடி வரவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால தான். பார்த்தீங்களா நைஸ், இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா அவங்க அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். ஸோ அதனால் நம்ம போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்குறதா நான் ரூம்குள்ளே உட்கார வைக்க சொல்லியிருக்கேன். இங்கே லைட் செட்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க, அதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பாதி வந்தாச்சு, அவ்வளோதான் வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில உங்களுக்கு. எனக்கே ஷாக்கு தான். அவங்க ரொம்ப ஷாக்கா இருப்பாங்க, ஏன்னா எதுவுமே சொல்லலை. ஒரு ஸ்டோரியிலேருந்து எதுவுமே போடவே இல்லை, எதுவுமே சொல்லாமல் ஒரு வரன்னு ஒரு டவுட்டு கூட இருக்காது. அந்த மாதிரி போனால் அவங்க எந்த அளவுக்கு ஷாக் ஆவாங்கன்னு தெரியல. போன வாட்டி இதே ரோட்டில் நான் டியூ ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன், இதே ரோட்டில். சரி ஓகே, நம்ம போயிட்டு என்னன்னு பார்ப்போம். அவனு கொலைப்பானுங்க, அவனு கண்டுக்காதீங்க. இல்லை கண்டுபிடிச்சிருவான் சவுண்டு கேட்டா. இல்லை உட்காந்துருக்கான், போனோன்னு கண்டுபிடிச்சிடும். அந்த ஓரமாக போங்க, கடிக்காது போங்க. தீரப்புறம் விட்டு போறேன். இதுகளாலே பிரச்சனை என்ன? சத்தியமா தெரியுமா? சர்ப்ரைஸ் அங்க உட்காந்து இல்ல சர்ப்ரைஸ் நீங்க இந்த சத்தியம் தெரியல. நல்லா இருக்கீங்களா? அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படி. ப்ரோ சர்ப்ரைஸ் சொல்றேன்.
கேட்டுட்டே இருந்தேன். இல்ல, எனக்கு போய் என்ன surprise பண்ண போற? உன்னோட ஃப்ரெண்டுக்கு தானே மேரேஜ், என்ன சர்ப்ரைஸ் எனக்கு அப்படிங்க. ஆமா, ஆமாமா. அதேதான். இல்ல, எனக்கு காலையில சொல்லிட்டா surprise அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்ல, நான் உடனே கேட்டு பார்த்தேன், என்ன surprise? எங்க வீட்டுல எல்லாரும் போயிருவாங்க. உண்மையிலே போயிருவாங்க. நான் எதுவும் சரக்கு அடிக்க மாட்டேன். அப்படியே எனக்கு surprise அப்படின்னு. இல்ல, விவரமா எடுத்திருக்கியடா. உடச்சு கேட்க சொல்லவே மாட்டேங்க. நான் மாறி surprise பண்ணேன். இன்னும் எதிர்பார்த்தேன் மாப்பிள, இன்னும் எதிர்பார்த்தேன் கொஞ்சம் ஸ்லோ ப்ரோ. அவன் எடுத்துருமா சொன்னா ப்ரோ, அவன் எடுத்துருமா சொன்னா அப்படி என்ன சர்ப்ரைஸ்? உன் அண்ணன் தானே கல்யாணம், உனக்கு சர்ப்ரைஸ் அப்படி எனக்கு கேட்டுட்டே இருந்தான். உனக்கு தானே சர்ப்ரைஸ். யாருமா ரியானு? செல்ல பாப்பா ஆளு அழகா பண்ணிய பாத்தீங்கல்ல, இவனை பார்க்கலாம். முள்ளன்னு இருக்கானா? அதான் யாருமே பாத்துட்டாங்க. ஐயா அங்க பாரு, அங்க பாரு. நீங்க சொன்ன பிரதாப் பண்ணுங்க போன் அடிக்க, உங்ககிட்ட சொல்லக்கூட சொன்னா உங்ககிட்ட எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்காண்டேன். ரெண்டு வாட்டி சொல்ல சொன்னீங்களாம்ல? ஆமா அதான் சொன்னான். கண்டிப்பா அதான் மாப்பிள்ள, நான் என்ன சொன்னேன், நீ வெளியே எப்படினாலும் வருவேன்னு சொன்னல. ப்ரோ ஒரு 10 தடவை கேட்டிருப்பான், நான் மறுபடியும் சொல்றேன், நீ வெளியே வருவேன், நான் கதவை விட்டு வீட்டுல இருந்துக்குவேன். சாப்பிடுறீங்களா? எங்க பாருமா ரியான் குட்டி, செல்லக்குட்டி. ஏ புஜி, என்னமா இது? பவி நீங்க தூக்குங்க ரியான, பவிட்ட கொடுங்க. ரியானே, அத்தைக்குன்னு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குட்டி உனக்கு தம்பியா பாப்பா வந்துரும். ஆமா ஆமா முடிவு பண்ணிடுவோம். பாருங்க பாருங்க. எதுவுமே சொல்லலாம்னு சொன்னேன் ப்ரோ, அப்புறமா தான் சர்ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். அதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு அக்காவும் அம்மாவும் என்ன சர்ப்ரைஸ் ஆக போறாங்க. அதேதான் அலறிடுவாங்க அவங்க. ஏன்னா இப்போதான் கிளம்பிட்டு போடணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம் வீட்டில இருந்து. இந்த ரிட்டன் வாரிங்க அலறிடும். ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் உள்ள போகணும், நாங்கள் வர மாட்டோம். ஆமாம் போய் நம்ம உள்ள போகணும். அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு வீடியோ நான் எடுத்து வர உள்ள நான் வரணும்ல. சவுண்டு போடா. ஏன்னா நம்ம இங்கே சவுண்டு அங்கே கூட கேப் வெளியே தான் இருக்காங்களா? பார்த்துட்டாங்களா? ஐயோ சோழியை முடிச்சாலே. ஆமாங்க யாரும் இருக்காங்க. ஆமாங்க அக்கா பார்த்துருவாங்க அக்கா. அவ்வளோண்ணா நான் திசை திருப்பிட்டு அங்கிட்டு போயிட்டு என்னென்ன மாமா ஒன்று சொல்லி உள்ள திருப்பிட்டேன். அவ்வளோ ஐயோ எதுவுமே இருட்டில் தெரியாம போச்சு. அதான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க தங்கிட்டு இருக்குங்க. சரி இருட்டாயிட்ட ப்ரோ, லைட் வர போல பார்த்தீங்களா?
நான் என்னடான்னு பயந்துட்டே இருந்தேன். எனக்கே பயம். உட்காருங்க ப்ரோ. ஏன்னா அத்தவனுக்கு பொம்மை வந்திருக்காங்க ரியானே. இங்க பாரு இங்க பாரு. இப்ப தெளிவா இருக்கு ப்ரோ. இப்போ பயங்கரமா இப்ப நல்லா இருக்கே. பயங்கரமா இப்ப நல்லா தெரியுது. கேமரா இப்ப நல்லா தெரியுது. ஓ ரைட் ரைட். இங்க பாரு அத்தவனுக்கு ஆட வாங்கி தந்திருக்காங்க பாரு ரியானே. இந்த பிள்ளை இருக்கிறதே அவனுக்கு தெரியாது. அப்படியா? கடைக்கு போனப்ப எதுக்கு ரெண்டு பொம்மை உனக்கு எடுக்கிறியா அப்படின்னா, இவ்வளவு மாதிரி இன்னொரு பிள்ளை இருக்குடா அப்படின்னு நான் பார்த்ததே இல்லை. ஆமா பாத்துருக்க மாட்டீங்க. எனக்கே ஆச்சரியம் போச்சு, பார்க்கவே இல்லை. எனக்கு அவ இப்பதான் நல்லா பேச ஆரம்பிக்கும் போது அவ்வளவு பேச மாட்டான். அது அமைதியாவே இருப்பான். வெளியவே வரல. ஆமா வெளியே வர மாட்டான் அவ்வளோ. யாரை கொடுத்தாமா? இது யாரை கொடுத்தா? இது யாரை கொடுத்தா? யாரு? ஏனே ஏனே இந்த பேரு பொம்மை. பிடி 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 பிடி. இந்த மாமா பொம்மை இருக்காங்க பாரு. பிடிமா இது தம்பிக்கு. என்னமோ மாதிரி இருக்கு பாக்க. சொல்லு பிரதாப்பே. ஏயோ இந்த பிரதாப்பே தீனா ப்ரோட சொல்லியிருக்காரு. நீ என்ன சொல்லாம இருந்திருக்கீல விவரமா? தீனா ப்ரோ வந்து சொல்லாம இருந்திருக்கியடா. அதை ஓபன் பண்ணி நடிப்பு போடாது. தங்கமும் விவரமா சொல்லாம போது கடைசி வரைக்கும் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணாம பார்த்துக்கோனா எதுவுமே செக் பண்ண முடியல. நினச்சி வேற ஏதோட இருக்குன்னு நினைச்சு பார்க்க கடைசியில் தினப்புறம் பழிச்சு வந்திருக்காங்க. அதை கொடுக்க வாங்கிட்டான். வாங்கி அதானடா கல்யாணத்துக்கு இறங்குறாங்க பயங்கரமா. பெற வேண்டாயே ஒரு 10 பவுன்சரு 10 பவுன்சரு ஒரு சண்டாமலம் எல்லாம் பிடிச்சி வச்சிரு. நாங்கள் வருவோம் பயங்கரமா என்ட்ரி கொடுப்போம். ஆ சரிங்க. இப்போ தான் வீட்டில் இருக்கோம். நான் இன்னும் கரெக்டாக ஒரு ½ அன் ஹவரில் கிளம்பிடுவோம் அங்கே. சரியா? ஆ நிஷாந்தே என்ன பண்றீங்க? உங்களுக்கு இன்னொரு பிள்ளை இருக்கே எனக்கு தெரியாது. அன்னைக்கெல்லாம் பார்க்கவே இல்லை. எங்க வீட்டுல என்ன நினைச்சிருப்பாங்க, இப்பதான் ஒரு பையன் வண்டி கிராஷ் பண்ணி சண்டை போட்டானா அவங்க வீட்டுல, அதான் பயந்துருப்பாங்க. ஒரு பையன் சண்டை போட்டு போட்டான். நான் இப்ப வந்து சொல்லணும் ரியானே இவர் அப்பா கூட ஒரு அப்பா என்ன கேளு ரியானே ரியானே ரியான் ரியானே அது 2 டோருமே மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எடுத்தது 23,000. என் சோக கதையை கேளு தாய்க்குள்ளே வந்து கணத்து கேச்சிருக்கலாமா? கரெக்டா ஒரு 50 மேல புரியல அப்படின்னா அது கண்டுபிடிச்சு இப்ப டான்சர் ஆயிட்டாங்களப்பா. எல்லாம் வளைச்சு எடுப்பேன், கட் பண்ணிக்கோங்க நீங்க. வீட்டுல
வீட்டில் இவ்வளோ யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. நல்லா இருக்கியா? அதனால இப்போ வீடியோ எடுக்கனால சொல்லிட்டீங்களா இல்லை எப்படி? சீரியஸாக தான் சீரியஸாக இருந்தேன். நான் ஏதாவது வேலை சொன்னாலும் அம்மா சொல்ல மாட்டாங்க, அதான் அவங்க செஞ்சுருவாங்க. அதே தான் எங்கள் வீட்டில் மாதிரி. அதனால சரி வீடியோ பண்ணா ஆடியோ ஓடிட்டு ஆடிட்டு ஆமாம் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அதே தான். அதனால இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்தாங்க. அப்படியே ஹோட்டலுக்கு போய் அப்புறமா சாப்பிடுவோம். இதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது வந்து இவர் தான். மாறி மாலு என்ன அதே சொல்லிட்டேன். இன்னொரு செலிபிரிட்டி தான் நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. அந்த இருக்காரு அவர்தான். அப்படியா? ஆமா அப்படியே ப்ரோ எப்படி வராது ப்ரோ. வந்துரும் காலையில வந்துரும். இவர் வந்து மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ண போறாரு. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிருங்க நம்ம பேஜ்ல இருந்து எல்லாரும். ஓகே, இந்த வீடியோ அதோட முடிய போகுது. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க பாருடா, அங்க பாரு. சாரி டீச்சர். ஆள் அமைதியாக ஒரு செல்போனை ஃபோன் பார்த்தா அமைதியா இருப்பாரு. ஆமா.